ரெட்டலை சின்னம் என்னைக்கு அழியக்கூடாது சார். ரெட்டலை சின்னத்தை முடக்குனது கரெக்டுன்னு தான் படுது. ரெட்டலை சின்னம் வந்து ஓ பன்னீர்செல்வம் தான் குத்தாகணும். இல்லை, யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணிட்டோம். சின்னம்ங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஓபி அடிக்கிற மாதிரி. கட்சி வந்து ஜெயலலிதாங்கிறதுனால தாங்க இந்த ரெட்டலை சின்னம் இவ்வளோ நாள் வளர்ந்துக்கிட்டு வந்தது. ரெட்டலை சின்னம் என்னைக்கு அழியக்கூடாது சார். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய முக்கியமானது ரெட்டலை சின்னம். அது வெற்றியின் சின்னம் ரெட்டையில். ஆனால் அந்த வெற்றியின் சின்னம் என்றைக்கும் அழியக்கூடாது சார். ஆனால் வந்து நல்ல முடிவு எடுத்து அந்த வெற்றியின் சின்னம் கண்டிப்பாக வரணும். யாருக்கு வரணும்னு நினைக்கிறேன்னா அது எப்படின்னு சொல்ல தெரியல. ஏன்னா இப்போ ரெண்டு பக்கமும் வந்து போட்டியாக இருக்குது. அது யார் கொடுத்தாலும் எனக்கு இதுதான். ஆனால் அந்த சின்னம் வரணும் சார், சின்னம் அழியக்கூடாது. ரெட்டலை சின்னத்தை முடக்குனது கரெக்டுன்னு தான் படுது. ஏன்னா ஒருத்தர் கொடுத்தா ஒரு பிரச்சனை வரும். இவங்களுக்கு ஏன் கொடுத்தான்னு எத்தனையோ காரணங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். இதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் ஆஃபீஸர் செஞ்சது கரெக்டு தான். ஆனாலும் பன்னீர்செல்வத்துக்கு தான் அந்த ரெட்டலை சின்னம் கொடுக்கணும். ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான். ஏன்னா அவங்க தான் ஏற்கனவே அம்மா உட்கா வச்ச சீஃப் மினிஸ்டர். இவங்க சசிகலா வந்து எந்த இதுக்கு அவங்க லாய்க்கு கிடையாது. ரெட்டையில் சின்னம் வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் குத்தாகணும். எது கொடுக்கணும்? ரெண்டு பேரும் அந்த ரெட்டையில் வச்சு தான் ஓட்டு கேட்க போகிறாங்க. அதுக்கு தனித்தனி அவங்களோட இதில் நேம்லேயே நிற்கலாமே. அவங்களுக்கு உரிமையான புதுசாக ஒன்று ஆரம்பித்து அதில் அவங்களோட பவரை காட்டும். இல்லை, யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணிட்டோம். அவங்களோட ஃபேஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி வின் பண்ணிட்டோம். எதுக்கு பழசையே வச்சு பின்னாடி ஓட்டிகிட்டு வரணும்? அவங்க பண்ணது தப்புன்னெல்லாம் சொல்ல முடியாது, கரெக்ட் தான். ஏன்னா வந்துட்டு இவங்க வந்து சம்மந்தமே இல்லாத ஒருத்தங்க வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் தான் வந்து நிற்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு கீழே இருக்கிற தொண்டனால் கூட வந்து செலக்ட் பண்ணப்படலை. அவங்க நிறைய பேர் அவங்களோட அகெயின்ஸ்ட் வந்து அவங்க எந்த இடத்துல நிற்க போகிறாங்களோ அவங்களே சொல்கிறாங்க வேணான்னு. அப்படி இருக்கும்போது அவங்க தேவையே இல்லை. ப்ளஸ் அவங்களுக்கு அந்த சின்னம்ங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஓபி அடிக்கிற மாதிரி. பழைய நோட்டில் கிறுக்கி ஓபி அடிக்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெசாரிட்டி யார் இருக்கோ அது பக்கம் கொடுக்கலாம். அவ்வளோதான் என்னுடைய கருத்து. கட்சி வந்து ஜெயலலிதாங்கிறதுனால தாங்க இந்த ரெட்டலை சின்னம் இவ்வளோ நாள் வளர்ந்துக்கிட்டு வந்தது. ஜெயலலிதா இல்லைன்னா மற்றபடி யார் இருந்தாலும் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காது அந்த கட்சி. என்னுடைய கருத்து அவ்வளோதான்.